வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறதுனால தேங்காய் மிட்டாய் ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்களுக்கு வெள்ளை கலரில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையில் இருக்கிற மண் தூசி எல்லாம் எடுக்கிறதுக்காக முதல்ல 1.25 கப் நாட்டு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நீங்கள் அது கரைஞ்சோடனே நம்ம எடுத்து வடிகட்டிக்கிறோம். வடிகட்டின நாட்டு சர்க்கரையை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்செடுத்த 1 கப் தேங்காவை இந்த கொதிக்கிற நாட்டு சர்க்கரையோட சேர்த்துக்க போகிறோம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் நாட்டு சர்க்கரையோடு கலந்து இறுக ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீர் பதத்தில் இருந்த பர்ஃபி இப்போ கொஞ்சம் இறுகி அதோடைய பதம் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பர்ஃபி பாத்திரத்தோட ஒட்டாமல் சுருண்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் சரியான பதம். நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு நம்ம ஈவனாக பரப்பி விட்டுக்கிறோம். பர்ஃபி லேசாக ஆறினதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மிக மிக சுவையான இனிப்பான தேங்காய் பர்ஃபி தயாராகிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.